வணக்கம் நேயர்களே, சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதுதான். இந்தியாவில் 80% அதிகமானவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி போல முதுகுவலியும் இருக்கிறது. இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது 20 முதல் 35 வயது உள்ளவர்கள் தான். அதிலும் குறிப்பாக பெண்கள் தான் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார்கள். முதுகு வலியிலிருந்து பூரணமாக விடுபடும் யோகாசனத்தை நமக்கு சொல்லித்தர வருகிறார் திரு லாரா. வணக்கம் நேயர்களே, இப்போ தொடர்ந்து நம்ம 3ஆம் நிலை பயிற்சிக்கு போக போகிறோம். இப்போ இந்த நிலையில் ஓரளவு நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தொடர்ந்து பயிற்சி செய்தவர்களுக்கு தெரியும், பெயின் ஓரளவு குறைந்த நிலையில் இருப்பீங்க. இப்போ அதுக்கு அடுத்த நிலை எப்படின்னா, அந்த நடு முதுகு பகுதிக்கு வளைவுத்தன்மை இனிமேல் தான் நம்ம இதுக்கப்புறம் தான் வளைவுத்தன்மை தொடர்ந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் 2 பகுதியில் பார்த்தது எல்லாமே ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், அதாவது அந்த நிலைகளை தளர்த்தி அந்த இடத்துக்கு பெயின் இல்லாத பண்ணணும். ஏன்னா இதில் முக்கியமான கவனம் என்னென்னா, நம்ம மூச்சில் தான் இவ்வளோ நாள் நம்ம கவனம் தொடர்ந்து பயிற்சி செய்துக்கிட்டு வரோம். மூச்சை வச்சு தான் அந்த இடத்த மெல்ல நம்ம இழக்கிறோம், அந்த மசில் ஸ்பாசத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற நிகழ்ச்சியோட தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் வளைந்து செய்யக்கூடிய சில ஆசனங்கள், 2 ஆசனங்களும், ஒன்று முட்டி போட்டு செய்யக்கூடிய வஜ்ராசனம் டு சக்கரவாகாசனம் செய்யக்கூடிய ஒரு ஆசனங்களும் பார்க்க போகிறோம். அதில் அந்த நடு முதுகு பகுதிக்கு வளைவுகளை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு இந்த ஸ்டிஃப்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அந்த முதுகு வலி இல்லாமல் ஆரோக்கியமான நிலையில் தொடர்ந்து வாழலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வஜ்ராசனம் டு சக்கரவாகாசனம். இந்த ஆசனங்கள் மைல்டு மூமெண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த வஜ்ராசனாவில் உட்காந்துருக்காங்க, அப்படியே முன்னாடி குனிந்து வாங்கம்மா, கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. இடுப்பு பகுதியை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கிக்குங்க. இதுதான் ஆரம்ப நிலை. இப்போ மூச்சு உள்ளே இழுத்தவாறு மெல்ல முன்னாடி நகர்ந்து மேலே பாருங்கள், எல்போ ஸ்ட்ரைட். மெல்ல பாருங்கள், நடு முதுகில் மைல்டு மொபிலிட்டி தான் வரும். இதில் மெல்ல தலைகளை மெல்ல கீழே இறக்குங்க, வெளி மூச்சு விட்டுக்கிட்டே பின்னோக்கி போங்க. இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே மெல்ல முன்னாடி நகர்ந்து மேலே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே தலைகளை கீழே இறக்கி பின்னோக்கி போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே முன்னால் நகர்ந்து மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு வெளி மூச்சு விட்டுக்கிட்டே தலைகளை கீழே இறக்கி பின்னோக்கி போங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 6 முறை பயிற்சி செய்ய வேண்டும். இதுக்கு அடுத்த ஆசனங்களை புஜங்க ஆசனம் பார்க்க போகிறோம். அப்படியே வயிற்று பகுதியில் படுங்கம்மா, படுத்துருங்க. கால்களை பிரித்து வைங்க. இதுதான் ஆரம்ப நிலை. இப்போ எல்போ பெண்ட் பண்ணிக்கோங்கம்மா. கைகளை மடிங்க, எல்போ பெண்ட் பண்ணுங்கள். கரெக்ட், அப்படி தான் வைங்க. கால்களை கொஞ்சம் நல்லா பிரிச்சுக்குங்க, ஃபீட் அப்பார்ட். மெல்ல கைகளில் அழுத்தி மெதுவாக மேல் நோக்கி பாருங்கள், ஸ்லைட்லி, அவ்வளோதான். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வாங்க, நெற்றி பகுதியை கீழே வைங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேல் நோக்கி எந்திரிச்சு மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வாங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கைகள் அழுத்தி மேலே போங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போங்கம்மா. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வாங்க, நெற்றி பகுதியை கீழே வைங்க. இது போல் ஒரு 6 முறை செய்ய வேண்டும். இதில் கால்களை பிரித்து தான் செய்யணும். கால்களை சேர்த்து செய்தீங்கன்னா அது லோ பேக்குக்கு ஒர்க் ஆகிடும். அதனால் இது மிடில் பேக் பண்ணுறதுனால கால்களை பிரித்து தான் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம அடுத்த நிலை மாற்று ஆசனம் பார்க்க போகிறோம், அப்பான ஆசனம். அப்படியே திரும்பி படுங்க. 2 ஆசனங்களை நம்ம பார்த்தோம், அதுக்கு ஒரு மாற்று ஆசனம் தேவை, கவுண்டர் போஸ்ன்னு சொல்லுவோம். கால்களை பெண்ட் பண்ணி கிட்ட வச்சுக்கோங்கம்மா. இப்போ கால்களை தூக்கி போடுங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க, ஃபீட் அப்பார்ட். மெல்ல மூச்சு இழுங்க. இந்த பொசிஷனில் மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்ளே கொண்டு வாங்க. எல்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க, நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா இன்சைட், எஸ். இன்ஹேல், நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை மெல்ல வெளியே தள்ளுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே உள்ளே கொண்டு வாங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. இது இந்த ஆசனத்துக்கு பேர் அப்பான ஆசனம். நம்ம 2 ஆசனங்களுக்கு இது மாற்று ஆசனமாக இருக்கும். இதை தொடர்ந்து ஒரு 6 முறை செய்யணும். இதோடு செஞ்சிங்கன்னா இதை ஒரு செட்டு ஆசனமாக ஆகிடுது. இதை உங்களுக்கு ஒரு முழு பயிற்சியாக நிறைவடையுது. இதோட இப்போ நம்ம 3 ஆசனங்கள் தொடர்ந்து செய்திருக்கிறோம். அது முதல் நிலை ஆசனம் வஜ்ராசனம் டு சக்கரவாகாசனம் செஞ்சுருக்கோம். இந்த வஜ்ராசனம் டு சக்கரவாகாசனம் செய்யும்போது மூச்சு உள்ளே இழுத்தவாறு முன்னாடி மேலே போகிறீங்க.
மெல்ல மூச்சு விட்டவாறு பின்னோக்கி வரீங்க. இதில் வந்து நடு முதுகில் வளைவுத்தன்மை மெல்ல ஏற்படுது. அந்த வளைவுத்தன்மை கொடுக்க தான் அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அந்த மெல்ல தான் வளைவுத்தன்மை கொடுக்கணும், ரொம்ப பேக் ஆர்ச் கொடுக்கக்கூடாது. அதனால் அந்த பகுதியில் வளைவுத்தன்மை இது ஏற்படக்கூடிய ஆசனமாக இருக்குது. திருப்பி பின்னோக்கி வந்து வஜ்ராசனத்தில் உட்காரனால அந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகுது, உங்களுக்கு மசில் நீட்டப்படுது. அந்த மசில் அந்த இறுக்கம் வந்து தழுவுத்தன்மைக்கு ஏற்படுது. இப்போ அடுத்த ஆசனம் நம்ம பார்த்தது புஜங்காசனம் பார்த்தோம். இந்த புஜங்காசனம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபீட் டுகெதர், அதாவது 2 கால்களை சேர்த்து வச்சு செய்யக்கூடிய ஆசனமாக இருக்கும். இப்போ இந்த நடுமுதுகுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கால்களை பிரித்து வச்சுக்கிட்டு சைடில் கை வச்சு மெல்ல மூச்சு இழுத்தவாறு அந்த நடுமுதுகு வளைவுத்தன்மை ஏற்படுற நிலைக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அந்த ஆரம்ப நிலைக்கு ஓய்வு நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். இப்போ இதனால் என்ன ஏற்படுது, அந்த இறுக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமான நிலையில் அது தளர்வு அடைய ஏற்பட செய்கிறோம். இந்த 2 ஆசனங்களுமே அந்த நடு முதுகில் இந்த சைடு மசில் நாங்கள் சொல்லுவோம் ஸ்பாசம் ஏற்பட்டிருக்குண்டு, அந்த ஸ்பாசத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகளாக தான் இதுக்கு அமையுது. இந்த 2 ஆசனங்களுக்கு ஒரு மாற்று ஆசனம் பண்ணியிருக்கோம், அதுதான் கவுண்டர் போஸ்ன்ட்டு. அதை தான் நம்ம அப்பான ஆசனம்னு மல்லாக்கப்படுத்து திரும்பி 2 கால்களை பிடிச்சு மெல்ல மூச்சு வெளியே விட்டவாறு வயிற்றை நோக்கி கால்களை உள்ளே கொண்டு வரோம். இது அந்த மாற்று ஆசனங்கிறது அந்த அதில் ஏதாவது அக்ரவேட் ஆகியிருந்தால் அதை வந்து சப்சைட், அதாவது ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஆசனங்கள் தான் இது வந்து அப்பான ஆசனம். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இறுக்கம் வந்து நல்ல முறையில் அது மொபிலிட்டி ஏற்பட்டு தளர்வுத்தன்மைக்கு கொண்டு வரும். முதுகுவலி இருப்பவர்கள் செய்யக்கூடாத யோகாசனத்தை நமக்கு விளக்க வருகிறார் திரு லாரா. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே ஆர்ம்ஸ் ஃப்ரம் ஷோல்டர் லெவல், மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே ஒரு பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். மெல்ல மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மூவ் நெக் ஃபர்ஸ்ட் தென் கம் அப். மெல்ல மூச்சு விட்டுட்டு அதர் சைட் ட்விஸ்ட், இன்னொரு பக்கமாக திரும்பி மேலே பாருங்கள், லுக் அப். மெல்ல நெக் மூவ் ஃபர்ஸ்ட் தென் கம் அப். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே ஸ்லோலி ஆர்ம்ஸ் டவுன். இன்னொரு முறை செஞ்சு காட்டுங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை சொல்கிற லெவலுக்கு தூக்குங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே ஒரு பக்கமாக திரும்பி மேலே பாருங்கள். மெல்ல முதல்ல கழுத்துகளை நேராக்கிட்டு மேலே வாங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே இன்னொரு பக்கமும் திரும்பி மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கழுத்துகளை நேராக்கி மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்கிடுங்க. இப்போ கால்களை சேர்த்து ஆரம்ப நிலைக்கு வந்துடுங்க. இந்த ஆசனங்களை நம்ம தொடர்ந்து தவிர்க்க வேண்டும்.